உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆலடி பட்டியானுடன் சுவையுங்கள். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 60க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். யதார்த்த இயக்குனர் ராமன் இயக்கத்தில் சிவாவின் நடிப்பில் பறந்து போ ஜூலை 4 முதல் உலகமெங்கும். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். பயங்கர சாட்டிஸ்ஃபைட். என்னோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனும் பயங்கர சாட்டிஸ்ஃபைட், ஹாப்பியோட சூப்பரா நடந்துருச்சு. சிரிச்ச முகத்தோட தன்னோட வாழ்க்கையை தொடங்க தயாராகி இருந்த ரிதன்யா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம வாழ்க்கை நல்லபடியா அமைய போகுது அப்படின்னு நினைச்ச பொண்ணுக்கு தெரியாம போச்சு 78 நாள்ல தன்னோட வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்படின்னு. கடந்த 28ஆம் தேதி திருப்பூரை சேர்ந்த புதுமண பெண்ணான ரிதன்யா திருமணம் முடிந்த 78 நாட்கள்ல அந்த திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட பல கொடுமையினால தன்னோட உயிரவே மாய்ச்சுக்கிட்டாங்க. இந்த நிலையில தான் ரிதன்யா திருமணத்துக்கு மனக்கோலத்துல தயாராகி இருந்த வீடியோ மாயாஸ் பிரைட் ஸ்டுடியோ அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த வீடியோ இப்போ எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருக்குது. கண்ணழகு ரத்தினமே, கையசையும் பொச்சிலையே, காணலையே கண்ணே ஒன்ன காணலையே, கையும் காலும் ஒன்ன எண்ணி ஓடலையே, பொன்னழகு பெட்டகமே, பூ முடிஞ்ச கட்டடமே, காணலையே தங்கம் ஒன்ன காணலையே, ஆடும் ஆடும் ஒன்ன எண்ணி மேயலையே. எழுவாய பூக்களையே எரெடுத்தும் பார்க்கலையே, ஆளால ஒஞ்சிருப்பு கொத்துதையா, அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா, கொல்லையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு, அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா, ஆடும் ஆடும் வெறும் வாய மெல்லுதையா, காத்தோட உபாசம் காடெல்லாம் உபாசம், ஊத்தாட்டம் உரப்பே உருதையா, சால் சாப்பு வேணா வந்து நில்லையா, சாவையோ குரு போட்டு கொல்லையா. எழுவாய பூக்களையே எரெடுத்தும் பார்க்கலையே, ஆளால ஒஞ்சேருப்பு கொத்துதையா, அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா. வாழேந்தி வந்தாலும் வாழா
காட்டேரி ஒன்ன கண்டா ஓடாதோ காப்பாத்த தெய்வம் வந்து சேராதோ எள்ளுவய பூக்களையே திருமணமான 78 நாட்கள்ல அந்த திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட பல கொடுமைகள்னாலையும் பல டார்ச்சர்கள்னாலையும் அதை தாங்க முடியாம உயிரை விட்ட ரிதன்யாவை கட்டி கொடுத்த கவினோட வீட்டுக்கு முன்னாடி தான் இப்போ நம்ம இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அவினாஷி பக்கத்தில் இருக்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இங்கே ஒரு 25 வீடுக்கான சைட்ஸ் மட்டும்தான் இருக்கும். கேட்டு போட்டு ஒரு வாட்ச்மேன் செக்யூரிட்டி எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு இடம் வாங்கி ஒரு 3.5 கோடி செலவில் இந்த ஒரு பங்களாவை கட்டி முடித்த உடனே புண்ணியாச்சனை பண்ணியிருக்காங்க. ரிதன்யா கவினுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட இவங்களை பற்றி விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வீட்டு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவங்களோட வீட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3 வருஷம் கட்டினாங்க. ஸோ வந்து அப்பப்போ கட்டடத்துக்கு வந்து போவாங்க. அப்போ எங்களுக்கு தெரியும். வீடு வந்து கிரகப்பிரவேசம்க்கு கூப்பிட்டாங்க. அப்போ நாங்கள் வந்திருக்கோம். அண்ட் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க. இன்னொரு கிரகப்பிரவேசத்தில் மீட் பண்ணியிருக்கோம். ஒரு 2-3 தடவை தான் அவங்களை மீட் பண்ணியிருக்கணுமே தவிர அவங்க வந்து கேட் எப்பவுமே சாத்தி தான் வச்சுருப்பாங்க. பெருசாக வெளியே வரமாட்டாங்க. யார் கூடயும் பேச மாட்டாங்க. எங்களுக்கு வந்து ஒரு மேலோட்டமாக தான் அவங்கள பற்றி தெரியும். அண்ட் இப்போ நியூஸில் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கே வந்து பயங்கர அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, உங்ககிட்ட எப்படி பேசுவாங்க? அவங்க அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், கவினா இருக்கட்டும், உங்ககிட்ட எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவும் கவினும் வந்து ஒரு 2-3 தடவை பேசியிருக்காங்க. ரொம்ப நல்லா பேசுவாங்க. அதுவும் அந்த பையனெல்லாம் வந்து தப்பே சொல்ல முடியாதுங்க. மாமா மாமான்னு அவ்வளோ பாசமாக பேசுவான். ரொம்ப பண்பாக தான் இருப்பான். இந்த பையனுக்குள்ளே இப்படி ஒரு விஷயங்கள் இருந்துச்சா அப்படிங்கிறதே வந்து எங்களுக்கு நியூஸ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. மற்றபடி அவங்கள பற்றி எங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரியாது. அவங்க வெளியவே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று கூட ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த ஓவரால் பிரச்சனையில் வந்து ரொம்ப பேசும் பொருளாக இருந்தது வந்து வரதட்சணை கொடுமை. அண்ட் ரிதன்யாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 65 லட்சம் ரூபாய்க்கு வால்வோ கார் வாங்கி கொடுத்ததா சொல்லப்பட்டுச்சுல. அந்த வால்வோ கார் வந்து இவங்களோட திருமணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே வந்து கவினோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சான். ஸோ முதல்ல கார் வந்திருக்கு, அப்புறம் கல்யாணம் நடந்திருக்கு, அப்புறம் ரிதன்யா வந்திருக்கு. இன்னும் அந்த கார் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அந்த காரில் பல கனவுகளோடையும் ஆசைகளோடையும் எதிர்பார்ப்புகளோடையும் வந்த ரிதன்யா வந்து இன்னைக்கு இந்த மண்ணிலேயே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. அக்கம் பக்கத்தில் பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. நானும் வந்து பொண்ணு வச்சுருக்கேங்க என் வீட்டில். அவங்களுக்கும் வந்து அலையன்ஸ் பார்த்துட்ருக்கேன். நான் வந்து டெய்லியும் பார்க்குற ஒரு முகம் வெளியே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பேசக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்படிங்கும்போது என் பொண்ணுக்கு நான் ஒரு அலையன்ஸ் பார்க்கும்போது நான் எப்படி ஒரு நல்ல குடும்பத்தை தேர்ந்தெடுப்பேன்? அந்த பையன் நல்ல பையன்தானா அப்படிங்கிறது வெளி தோற்றத்தை பார்த்து வெளியில் பேசுகிறத வச்சு நான் எப்படி முடிவெடுப்பேங்கிற ஒரு பயமே எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னது தான் வந்து ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இது கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துலயும் சரி இந்த பக்கமும் சரி எந்த வீடும் இல்லை. எதிர்த்தாப்புல தான் ஒரு வீடு இருக்கு. ஸோ ஏதாவது சத்தம் வந்துச்சா, சண்டை போடுற மாதிரி ஏதாவது நீங்க எப்பயாவது கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது சத்தமே போட்டா கூட கேட்காதுங்க. ஏன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கோம்ல, அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு தெரியாதுங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இந்த ஒரு இடத்துல இருக்கு. சரி, ரிதன்யாவை வந்து நீங்க பார்த்துருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறமா எப்பயாவது நீங்க பேசுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சுதா அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு வாட்டி வந்து கவினும் ரிதன்யாவும் இந்த வழியா போயிட்டு திரும்பி போனாங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சமா எப்படி நல்லா இருக்கியா அந்த மாதிரி வந்து ஒரு 2-3 வார்த்தைகள் தான் பேச முடிஞ்சதே தவிர அந்த பொண்ணை பற்றியோ இல்லை வந்து கவினை பற்றியோ எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க குடும்பம் மொத்தமுமே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து கோயம்புத்தூரில் தான் இருந்திருக்காங்க. அந்த பையனோட படிப்புக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் வந்து அவங்க முழுக்க முழுக்க கோயம்புத்தூரில் தான் இருந்திருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து இங்கே இடம் வாங்கி வீடு கட்டின கையோடையே வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் வந்து இங்கே அவினாஷிக்கே வந்திருக்காங்க. சரிங்க, கல்யாணம் எப்படி நடந்துச்சு? ரொம்ப கிராண்டாக நடந்துச்சா அப்படின்னா, கோடீஸ்வரர் வீட்டு கல்யாணம் கேட்கவா வேணும்? டெக்கரேஷன்லேருந்து சாப்பாட்டுலேருந்து எல்லாமே வந்து அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அமோகமாக நடந்துச்சு. அந்த பொண்ணு போட்டிருந்த நகைநட்டுலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக தாங்க நடந்துச்சு. அதுலலாம் எந்த குறையுமே இல்லை. எங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்குங்கிறதே தெரியாது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியில் தான் இங்கே இருக்கிற அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே இருக்காங்க. அங்கிள், நீங்கள் சொந்தக்காரங்களா? இவங்களுக்கு சொந்தக்காரங்களா? இப்போ அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்காங்களா இல்லை வீட்டில் இல்லைங்களா? சரி சரி, எல்லாருமே இங்கே வந்து துக்கானை சிரிச்சிட்டு இருக்காங்க. சரிங்க. உங்களுக்கு கவினை எவ்வளோ நாளாக தெரியுங்க அங்கிள்? எனக்கு கவின் 25 இயர்ஸ். 25 வருஷம். ரொம்ப நெருங்கின சொந்தம். அவங்க வந்து ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் தான் இருந்தாங்களா? ஓகே, நீங்கள் விடுங்க மேடம். சரி, என்ன படிச்சிருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் சார். MBA படிச்சிருக்காருங்களா? சரி. கவின் வீட்டுக்கு தொடர்ந்து அவங்களோட சொந்தக்காரங்க தினமும் மத்தியானமானா வராங்க. நைட்டு வரைக்கும் இங்கே இருந்துட்டு நைட்டு தான் எல்லாருமே கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கார் வந்து வருங்க மத்தியானத்துக்கு மேலே. சாயங்காலம் வரைக்கும் இருப்பாங்க. நைட் ஆனோடனே கிளம்பி போயிடுவாங்க. நைட் அப்புறம் தனியாகவே வந்து இவங்க வீட்டுக்குன்னு 2 செக்யூரிட்டிகள் போடப்பட்டிருக்கு. நைட் 7 மணிக்கு வந்துட்டு காலையில் 7 மணிக்கு இங்கேருந்து போயிடுவாங்கங்க.
அப்படின்னு அக்கம் பக்கத்தினர் சொன்னாங்க. அண்ட் கவின் வீட்டுக்கு எதுக்காப்புல இருக்கிற வீடு இன்னும் ஃபினிஷ் ஆகலை, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அண்ட் பக்கத்துலேயும் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. கவின் வீட்டுக்கு அந்த பக்கமும் சைட் 2 சைட் காலியாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா தான் வந்து இன்னொரு வீட்டில் ஒரு குடும்பம் வசிக்கிறாங்க. அண்ட் கடைசியில் 2 குடும்பம் வசிக்கிறாங்க. ஸோ மொத்தமே வந்து இந்த ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் 4 குடும்பங்கள் தான் வசிக்கிறாங்க. அதில் கவின் குடும்பமும் ஒன்று. இவங்க வீடு முன்னாடியே இருக்கிறதுனால இவங்க எப்போ வராங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி யாருக்கும் எந்த தகவலும் தெரியாது. கணவர்கள் வேலைக்கு போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மனைவிகள் மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து ஈவினிங் வாக்கிங் போகிறது, பேசுகிறது எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அப்போ கூட வந்து சித்ரா தேவி அவர்களை வந்து பெருசாக பார்த்ததில்ல. அவங்க வெளியே வர மாட்டாங்க, எங்களோட வந்து மிங்கிள் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆலடி பட்டியானுடன் சுவையுங்கள். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 60க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். யதார்த்த இயக்குனர் ராமின் இயக்கத்தில் சிவாவின் நடிப்பில் பறந்து போ ஜூலை 4 முதல் உலகமெங்கும். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.